நார்னியா அந்த மூவிக்கான ரீபூட் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீபூட் ரொம்ப நாளாவே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அதுக்கான கேஸ்டிங்லேயே இன்வால்வ் ஆகிட்டாங்க. எம்மா மேக்கி அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு இந்த ஒயிட் விச் அப்படிங்கிற கேரக்டருக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கேரக்டருக்கு கேஸ்ட் ஆகிருக்காங்க. எம்மா மேக்கி வந்துட்டு ஆல்ரெடி இங்கே 2-3 படத்தில் பார்த்துருப்பீங்க, சில சீரீஸ்லையும் இருந்திருக்காங்க. இப்போதைக்கு இவங்க இந்த ஒயிட் விச்சா கேஸ்ட் ஆகிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பழைய நார்னியா மூவிலேயே ஒயிட் விச்சை பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் சாசரஸாக வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஒரு பர்ஃபெக்டான கேரக்டராக இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு எம்மா மேக்கியும் அந்த கேரக்டருக்கு கேஸ்டாக இருக்கிறப்ப இவங்களும் அதுக்கான முழு எஃபெக்டாக போடுவாங்க தான் நான் நம்புகிறேன். அது போக இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ்டிங்க்கு இந்த ரோலில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க லயனை ஃபேஸ் பண்ணி எடுக்க போகிற மூவி தான். ஸோ நார்னியாங்கிற ஒரு இடத்த எப்படி கண்டுபிடிச்சி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சூப்பராக காட்டியிருந்தாங்க ஆல்ரெடி காட்டியிருந்த மூவிலாம். ஸோ இந்த மூவியும் அதே மாதிரி எடுத்து சொதப்பிடாமல் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக கொடுப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நார்னியா ஃபேக்குன்னு ஒரு ஃபேன் வைஸ் இருக்குது. பட் அதை கொஞ்சம் அடுத்தடுத்த மூவியில் சொதப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரீபூட்லேயாச்சும் சொதப்பாமல் நார்னியா மூவியை கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் நார்னியா மூவி பிடிக்கும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.